செயலாளர், அம்பாறை மாவட்ட வரைந்தகாண ஆலோசகர். இன்றைய தினம் 27ஆம் தேதி அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதான வீதியில் நாங்கள் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத இந்த போராட்டமானது நேற்று முன்தினம் வடக்கிலே செம்மணி முற்றத்திலே வடக்கிலே இருக்கின்ற வரைந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 2 சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டங்களும் செம்மணியிலே அகழ்ந்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நீதி விவகாரங்களிலும் இனப்படுகொலை விடயத்திலும் சர்வதேச நீதியைத்தான் நாங்கள் கோருகின்றோம் என்பதை சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். இந்த அம்பாறை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற திருக்கோவிலில் நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரதமானது மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இன்று முதல் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி வரையில் இடம்பெற இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம், நாங்கள் உள்ளக விசாரணை பொறிமுறையை ஏற்கவில்லை, சர்வதேச நீதி விசாரணை கட்டமைப்புகளையும் பொறிமுறைகளையும் தான் ஏற்கிறோம். எனவே அதை வலியுறுத்தும் முகமாக இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இதற்கு வலிச்சேர்க்க பொதுமக்கள் தரப்பில் இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். எங்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று சர்வதேசத்தில் கேட்டிருக்கின்றோம். உறவுகளின் சங்க தலைவி சந்திராத செல்வராணி இன்று வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் இன்று ஒரு உணவு தடுப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்போராட்டமானது செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை வேண்டியும் வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு போரினால் அளிக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கும் ஒரு இனத்துக்கான ஒரு தீர்வு வேண்டியும் நாங்கள் இந்த உணவு தடுப்பு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்போராட்டமானது அம்பாறை மாவட்ட கம்பிலிவேல் மத்திய சந்தை முன்பாக இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உணவு தடுப்பு போராட்டத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்ட வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் சேர்ந்து சுழற்சி முறையில் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். நாளை மறுதினம் திருவண்ணாமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்ட 3 உறவுகளுமாக தொடர்ந்து சுழற்சி முறையில் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இப்போராட்டமானது எங்களது வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டும் என்றும் 17 வருட காலமாக நாங்கள் இந்த வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்களுக்கான நீதி வரும் என்று நாங்கள் இலங்கையில் மாறி வந்த ஒவ்வொரு ஜனாதிபதிகளிடமும் நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். ஆனால் எதுவித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் இன்று அவர்கள் எங்களை உள்ளக பொறிமுறைக்குள் தள்ளப்பார்க்கும் காலகட்டத்தில் நாங்கள் உள்ளக பொறிமுறையை நம்பிக்கையில் என்று கூறி சர்வதேச பொறிமுறையை நோக்கி எங்களது போராட்டத்தை இருக்கிறோம். நடைபெற்று கொண்டிருக்கும் ஐநா 60வது கூட்டத்தொடரில் அங்கு வரும் அனைத்து உலக நாடுகளும் எங்களது போராட்டத்தை கண்கூர்ந்து பார்த்து இந்த செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச விசாரணையில் நீதி வேண்டும் என்றும், மேலும் இந்த புதைகுழியை தோண்ட இருக்கும் காலகட்டத்தில் சர்வதேச பொறிமுறையின் கீழ் இந்த புதைகுழிகளை தோண்டி தொடர்ந்தும் அந்த எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களது வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் அந்த தோண்டப்படும் செம்மணி மனித புதைகுழிக்கும் ஒரு நெருங்கிய உறவு உண்டு. ஏனென்றால் இன்று அவர்களுக்கு நாங்கள் தொலைத்தவர்களை தேடி நிற்கின்றோம். இங்கு அங்கு தோண்டப்பட்டிருக்கின்றது தொலைக்கப்பட்ட எலும்பக்கூடுகள். அதனால் இன்று அதுக்குள் இருக்கும் அனைத்து எச்சங்களும் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் யார் என்று அவர்களை முறைப்படி பரிசோதனை செய்து எங்களுக்கு அவர்கள் யார் என்று கூறுவதற்கும் சர்வதேசம் முன்வர வேண்டும் என்று கேட்டு இந்த ஐநா தொடரில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர அங்கு செல்பவர்கள் அனைவரும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.